ஸ்விம்மிங் சம்மர் கேம்ப் கோடைகால விடுமுறை சிறப்பு நீச்சல் பயிற்சி முகாம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். ஏப்ரல் மே மாதங்களில் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் ஏதாவது ஒரு அடிஷ்னல் பயிற்சிகள் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. பொதுவாக இப்போ எல்லா இடத்துலையும் பிரபலமாக இருக்கிறது தற்காப்பு கலை மற்றும் இந்த நீச்சல் பயிற்சி. இந்த நீச்சல் பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் கேம்ப்பு இந்த கோடை காலன்றனால எல்லாமே வெயிலின் தாக்கம் எல்லா இடத்துக்கும் இருக்கும். அது இல்லாமல் சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க மாமா மச்சான் வீட்டுக்கு போயிருப்பாங்க, குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ பொதுவாக குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு குழந்தைங்கள ஒரு மாதிரி நம்ம டயர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் அந்த டேயை ஒரு ரெஃப்ரெஷிங்காக நம்ம பண்ணணும். அதை கொஞ்சம் ப்ரொடக்டிவாக பண்ணணும். டயர்ட் பண்ணுறது இந்த சென்ஸ் ஃபிசிக்கலாக அவங்க ஓரளவுக்காச்சும் பண்ணாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஓரளவுக்காச்சும் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இன்டேக் சாப்பாடு நல்லாயிருக்கும், ஜீரணசக்தி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க டேயில் ஒரு பெருசாக எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 1 or 2 hours ஓரளவுக்கு எங்கேஜாக இருப்பாங்க. இதில் இந்த ஸ்விம்மிங் கேம்ப்பு நீச்சல் பயிற்சி அப்படின்றது இப்போ எல்லா இடத்துலையும் மிக பிரபலமாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவையில் செல்வபுரத்துலேருந்து பேரூர் நடுவில் மித்ரா கிளப்புன்னு சொல்லி ஒரு ரிசார்ட் இருக்குது. அதில் நீச்சல் பயிற்சி ரொம்ப வருஷ காலமாக நடந்துகிட்ருக்கு. நான் என் குழந்தைங்கள இது ஒரு 5வது வருஷமாக நான் அவங்கக்கிட்ட எங்கேஜாக இருந்திருக்கேன். அதாவது இந்த கொரோனாக்கு அப்புறமா கண்ட்ரிஸாக பண்ணியிருக்கிறாங்க. கொரோனாக்கு முன்னாடியும் ஒரு வருஷம் 2 வருஷம் நாங்கள் பயிற்சியில் இருந்தோம். இப்போ எல்லாம் ஜென்ரலாக ஒரு எதிர்வினை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போது ஸ்விம்மிங் தேவையா, அது அவங்கள காப்பாற்றுமா, தற்காப்பு கலையாக காப்பாற்றுமா அப்படின்னா, காப்பாற்றாததை தாண்டி நம்ம இப்போ சோஷியல் நெட்வொர்க்கிங், நான் சொல்கிற சோஷியல் நெட்வொர்க்கிங் சோஷியல் மீடியா கிடையாது, சோஷியல் நெட்வொர்க்கிங். இப்போ நம்ம குழந்தைங்க ஒவ்வொருத்தருமே ஒரு தனி தீவில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, ஒரு ஏலியனாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு வாய் அடைக்கணும், அவங்கள அமைதிப்படுத்தணுன்னா ஒரு ஃபோனை கொடுத்தா போதுன்ற நிலைமையில் இன்றைக்கி எல்லாருமே இயங்கிட்டுருக்காங்க. தவறாக நினைக்க வேணாம், நம்ம பேரண்ட்ஸும் அப்படி தான் இருக்கிறாங்க. இதுலேருந்து விடுபடுறதுக்கு ஓரளவுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் அவங்கள மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து தாண்டி அவங்கள இந்த மாதிரி என்கேஜ் பண்ணால் மாத்திரம்தான் நம்மளுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. ஏன்னா இப்போ நம்ம போகிறோம், பல்வேறு வயசு உள்ள பல்வேறு ஸ்டேட்டஸில் உள்ள பல்வேறு தட்டுகளில் உள்ள மக்களோட பழகும்போது தான் அவங்களோட ப்ளஸ் மைனஸ் நமக்கு தெரியும். நம்ம அதை உள்வாங்கி நம்ம ஒரு மென்டலாக ஃபிசிக்கலாக ஷேர் பண்ண முடியும். அதாவது நம்ம அவங்களுடைய சாதக பாதகங்கள் புரிஞ்சால் மாத்திரம்தான் அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நம்ம எதிர்காலத்தில் இது ஃப்யூச்சருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் இது பயன்பாடாக அடையும். நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, நம்ம ஒரு மெயினான ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு பட்சத்தில் பதட்டம் இல்லாமல் முடிவெடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கட்டாயமாக பயன்படுத்தணும். நீச்சல் பயிற்சியை பொறுத்த வரைக்கும், இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நல்ல 4-5 கோச் ஒரே சமயத்தில் நிறையா பிள்ளைங்க இருக்கிறனால கவனமாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி அவங்களுக்கு ஒரு மெடல் டிஸ்ட்ரிபியூஷன், சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி லோக்கல் உள்ள ஒரு விஐபிஸையும் காவல்துறையும் அணுகி அவங்கள அழைச்சி சிறப்பாக ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. இந்த மாதிரியான கண்டினியூஸ் ப்ரொஃபஷ்னலிசமோட கண்டினியூஸாக பண்ணுறவங்கக்கிட்ட நம்ம குழந்தைங்கள அனுப்பணும் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட அனுபவம் எப்படியோ, உங்களோட வசதி வாய்ப்பு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக ஒரு பொருளை வாங்கி நம்ம கொடுக்கறத விட அவங்க குழந்தைங்க விருப்பப்பட்ட கேட்குற பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள அமைதியாக்குறத விட இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம அனுபவத்தை கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயமாக ஸ்விம்மிங்கு, நீச்சல் பயிற்சியை தாண்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தாண்டி, மென்டல் ஆக்டிவிட்டி தாண்டி அவங்களுக்கு எதிர்காலத்தில் அது கட்டாயமாக பயன்படும்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, லைக் பண்ண சொல்லி, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. சேர்ந்து வளருவோம், உயருவோம். நன்றி, வணக்கம்.